வெல்கம் டு ஐக்கயம் நியூயம் கஞ்சமலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. த ரிஃப்ளெக்டட் இமேஜ் ஆஃப் த லெட்டர் Q. Q அப்படின்ற லெட்டர் நம்ம மிரர் முன்னாடி காட்டினா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் மாற்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த கர்வ் நமக்கு பார்க்க அது P மாதிரி தெரியும். ஓகே, செகண்ட் ஒன், எ ராம்பஸ் ஹேஸ் டேஷ் லைன் ஆஃப் சிமெட்ரி. ராம்பஸில் எவ்வளோ லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு ராம்பஸ் சேஃப் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்படி 2 ஈக்குவல் பார்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஈக்குவல் பார்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, இப்படி 2 ஈக்குவல் பார்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். அதே நம்ம இப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு அது 2 ஈக்குவல் பார்ட்டாக கிடைக்காது. இது எக்ஸ்ட்ரா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு 2 வேஸில் நம்ம ராம்பஸை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியுது. ஸோ 2 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது ராம்பஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் த இசட் இஸ். நெக்ஸ்ட்டு இசட்டுக்கு எவ்வளோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இசட்டு சேஃப் எடுக்கிறோம். நம்ம இந்த இசட் சேஃபு இதுதான் பொசிஷனில் இருக்குது. இப்போ நம்ம இதை 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இடையில எங்கேயாவது அந்த சேஃப் வருதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ அகெயின் நமக்கு இந்த இசட் சேஃப் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளுடைய பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, இது ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்கும்போது ஒரு இசட் சேஃபு, இது இந்த அடியில் இருந்தது மேலே போச்சுல, அப்போ ஒரு இசட் சேஃபு. நமக்கு 2 தடவை இசட் சேஃப் இந்த ரொட்டேஷனில் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளவு? 2. த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி இசட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஃபிகர் இஸ் செட் டு ஹாவ் அ ரொட்டேஷனல் சிமெட்ரி இஃப் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் அட்லீஸ்ட். நம்ம ஒரு ஃபிகரை ரொட்டேஷன் சிமெட்ரின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனாவது இருக்கணும். இப்போ நம்ம இது எனி ஷேப் ஆர் ஃபிகர் எடுத்துக்கிறோம். அதோட பொசிஷனில் நம்ம ஆரம்பிச்சுட்டு அதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல அகெயின் அந்த ஷேப் மாதிரி வரணும். இல்லை அப்படின்னா 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் அதோட சேஃப் இடையில வரவே இல்லை அப்படின்னா அதுக்கு நோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் தான் சொல்லுவோம். ஓகே, இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஷேப் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு என்னென்னு சொல்லுவோம்? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருந்ததுனா தான் அது என்னென்னு சொல்லுவோம்? ரொட்டேஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு, டேஷ் சிமெட்ரி அக்கர்ஸ் வென் an ஆப்ஜெக்ட் ஸ்லைட் டு நியூ பொசிஷன். கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு நியூ பொசிஷன்ஸில் அக்கர் ஆகும்போது என்ன டைப் ஆஃப் சிமெட்ரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி நமக்கு கிடைக்கும். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அக்கர்ஸ் வென் an ஆப்ஜெக்ட் slides to new position. Okay, next say true or false. First one, a rectangle has a 4 line of symmetry. ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது? எவ்வளோ வேஸில் நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்க முடியும்? இது ஒரு ஒன் வேல 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும். அனதர் வே பார்த்தோன்னா இப்படி ஹரிசாண்டலாக பிரிக்க முடியும். 2 வேஸில் நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும். இந்த டயக்னல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோன்னா 2 ஈக்குவல் பார்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ இப்போ 2 வேஸில் மட்டும்தான் நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது? 2 லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குது. இங்கே 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், எ ஷேப் ஹேஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இஃப் இட் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஒரு ஷேப்க்கு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ரிஃப்ளெக்ஷனில் பார்த்துருக்கோம். இது ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த நேம் ரெயின் ஈஸ். ரெயின்க்கு ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. RAக்கெலாம் ஓகே, ஆனால் Nக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் தெரியும். ஆனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்ஃபைனைட். சர்க்கிளுடைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இன்ஃபைனைட்னு சொல்லியிருக்காங்க.
சர்க்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டைம் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலும் அது சேம் சர்க்கிளாகவே தான் இருக்கும். ஸோ சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபைனைட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு த நம்பர் 191 ஹேஸ் அ ரொட்டேஷன் சிமெட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம 191 வந்து பேப்பரில் எழுதிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ரொட்டேஷன் சிமெட்ரி வரவே வராது. இங்கே அவங்க ரொட்டேஷன் சிமெட்ரின்னு கொடுத்துருக்காங்க, நோ ரொட்டேஷன் சிமெட்ரி தான் வரும். ஸோ இது ஃபால்ஸ். ஓகே, ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் வித் தயர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நமக்கு இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மேட்ச் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இது எவ்வளோ பேஸில் நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும்னு பார்க்கலாம். இப்படி மடக்க முடியும். இப்போ 2 ஈக்குவல் பார்ட் கிடச்சிச்சு. இப்படி மடக்கணுன்னாலும் நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி டயக்னலாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த டயக்னல்லே நமக்கு 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டயக்னல் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்கும். ஸோ 4 வேஸில் நம்ம வந்து ஸ்கொயரை பிரிக்க முடியுது. ஸோ 4 லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது ஸ்கொயருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பேரலலோகிராம். நம்ம ஒரு பேரலலோகிராம் ஷேப் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டயக்னலாக பிரிக்கலாம். டயக்னலாக பிரிக்கிறோம். ஒரே ஷேப் வரல, டபுள் சைடும் ஈக்குவலாக இல்லை. ஸோ நம்ம வந்து இப்படி பிரிக்கிறோம். இப்படியும் நம்ம பிரிக்கும்போது 2 சைட்ஸும் ஈக்குவலாக வரல, எக்ஸ்ட்ரு கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ டயக்னல்ஸ்லேயும் நம்ம இந்த டயக்னல் பிரித்தாலும் கரெக்டாக வராது. ஸோ நம்ம பேரலோகிராமுக்கு நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கவே முடியல. ஸோ நோ லைன் ஆஃப் சிமெட்ரி, செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள். ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி, ஒரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். நம்ம வந்து இப்படி வந்து டயக்னலாக இந்த இதை ஜாயின் பண்ணுறோம், மடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலாக இல்லை. சேம் நம்ம வந்து இந்த எட்ஜ்லேருந்து இப்படி வந்து மடக்கும்போதும் நமக்கு வந்து இது இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த எட்ஜ்லேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த எட்ஜை நம்ம ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஐசோலேசஸ் ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது? ஒரே ஒரு 1 வேல மட்டும்தான் இதை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும். ஸோ ஐசோலேசஸ் ட்ரையாங்கிளுக்கு 1 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஆன்சர் வந்து தேர்டுக்கு 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியுது. ஸோ ரெக்டாங்கிளுக்கு 2 லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது. ஓகே, ட்ரா த லைன் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்க ஃபிகருக்குலாம் நம்ம வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணணும். ஓகே, எவ்வளோ வேஸில் நம்மளால் ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம வந்து இந்த ஏரோ இருக்கு இல்லையா, அந்த ஏரோடைய சென்டர் பார்ட்டை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இப்படி 2 ஜாயின் பண்ணும்போது 2 ஈக்குவல் பார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏரோவை நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னாலும் 2 ஈக்குவல் பார்ட்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் இப்படி பிரித்தோம் அப்படின்னாலும் 2 ஈக்குவல் பார்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி இதை ஜாயின் பண்ணோம், இதை பிரித்தோம் அப்படின்னாலும் நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு 4 வேஸில் நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும். ஸோ இந்த ஷேப்க்கு வந்து 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்க்கலாம். இது பார்த்தோன்னா இப்படி சென்டராக இப்படி பிரிக்க முடியும். பிரிச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணால் 2ம் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பிரிக்க முடியும், 2 ஈக்குவல் பார்ட்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி பிரிக்கும்போது நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்டாக 2 சைடும் கிடைக்குது இல்லையா? ஓகே, இப்போ நம்ம 3 வேஸில் நம்ம வந்து இதை பிரிச்சுருக்கோம். அப்போ இதுக்கு 3 லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது. ஓகே, தேர்டு ஒன், இதை நம்ம வந்து 2 ஈக்குவல் பார்ட்டாக ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். இப்போ இப்படி நம்ம சென்டர் லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இப்படி பிரித்தோம் அப்படின்னாலும் நமக்கு 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி பிரித்தோம் அப்படின்னாலும் 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி பிரிக்கிறோம்,
இங்கே 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்குதா? ஓகே, இப்போ நம்ம 1 2 3 4 வேஸில் நம்ம பிரிச்சுருக்கோம். 2 ஈக்குவல் பார்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபிகருக்கு 4 லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ஒன். இப்போ இதை நம்ம பிரிக்கிறோம். இதுலேருந்து சென்டராக அப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஹாஃப் அந்த சைடு ஹாஃப் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி பிரித்தோம் அப்படின்னாலும் டபுள் சைட் பார்த்தா ஈக்குவலாக இருக்கும். இதை 2 வேஸில் நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும். ஸோ 2 லைன் ஆஃப் சிமெட்ரிஸ் இருக்குது. ஓகே, next one. Using the given horizontal line, vertical line as a line of symmetry, complete each alphabet to discover the hidden word. இப்போ சில வேர்ட்ஸை வந்து ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி அண்டு வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரியில் பிரிச்சிருக்காங்க. அது வந்து வேர்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டி இ சி ஓ டி இ வேர்டு வந்து அப்படி லைட்டாக ட்ரேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி சேம் வரைய போகிறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அப்புறம் இப்படி கிராஸாக, அப்புறம் நமக்கு கே மாதிரி கிடைக்குது. இப்படி ஒரு லைனு, கீழே ஒரு கோடு, நெக்ஸ்ட்டு இப்படி கர்வ் மட்டும்தான். இது ஐ சி, நெக்ஸ்ட்டு இதுவும் இப்படி நேராக போட்டு ஒரு கிராஸ் லைன் கே, கேஐசிகே கிக்குன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இப்படி பிரிச்சுருக்கோம். சேம் இதே மாதிரி வரணும். அப்போ என்னவாக இருக்கும்? பி. இங்கே ஈயாக இருக்கும். ஹாஃப் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது இ, இது டியாக இருக்கும். இது இருக்குது. இந்த இடத்துல லைன் அவங்க கொடுக்கல, நடுவில் லைன் இல்லை இல்லையா? ஸோ அதனால் இது வந்து டியாக இருக்கும். பிஇடி பெட். நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கல் லைனில் பிரிச்சுருக்காங்க. டபிள்யூ ஏ ஒய் வே. நெக்ஸ்ட்டு இப்படி ஹாஃபாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இப்படி போட்டு போடுறோம். அது என்ன எழுத்து? எம். நெக்ஸ்ட்டு இது ஏ, இது டி, இங்கே ஹச் மேத். நெக்ஸ்ட்டு டி ஓ எம் ஏ டி ஓ டொமேட்டோன்னு கிடச்சிருக்கு. ஓகே, next 6th one. Draw a line of symmetry of the given figure such that one hole coincide with the other holes to make a pair. இப்போ நம்ம வந்து சிமெட்ரி லைன் போடுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பேப்பர் எடுத்துக்கிறோம், பேப்பர் கட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதை இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த ஹோலும் இந்த கோலும் வந்து கோயின்சைட் ஆகணும். நம்ம அந்த மாதிரி சிமெட்ரிக் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்சர் இப்படி 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்தோன்னா இப்படி பேப்பரை ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ஹோலும் இந்த இடத்துல வந்து கோயின்சைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி பிரிக்கலாம்னா, இப்படி கிராஸாக நம்ம பிரிக்கிறோம். இப்படி இந்த பேப்பர் 2 ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ஹோலும் கோயின்சைட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இது இப்படி நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக இப்படி பிரித்தோம் அப்படின்னா, இப்படி நம்ம பேப்பரை மடக்கும்போது இந்த இடத்துல வந்து 2 ஹோலும் கோயின்சைட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இது இப்போ இப்படி இதை இப்படி மடக்கணும் அப்படின்னா இந்த ஹோல் 2 இங்கே கோயின்சைட் ஆகும், இந்த ஹோல் 2 இங்கே கோயின்சைட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகரு. ஓகே, இப்போ இது இப்படி பேப்பர் இப்படி மடைச்சோம் அப்படின்னா இந்த ஹோல் 2ம் கோயின்சைட் ஆகும், இந்த ஹோல் 2ம் கோயின்சைட் ஆகிருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்த இந்த எக்ஸசைஸும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே, பை பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. பாய் பாய்.